ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைதராபாத்தில் நடந்த ஒரு கொடுமையான விஷயத்தை பற்றி தாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு தன்னோட ஒய்ஃபையே வந்துட்டு 17 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்த அவங்கள வெட்டி கொன்று அது வந்துட்டு காய வச்சு கூறு போட்டு ஒரு மாதிரி பண்ணி மீனுக்கு வந்து இறையா போட்டாங்க. அப்படி என்னதாங்க கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஹஸ்பண்ட் நேம் வந்து குருமூர்த்திங்க. இவர் வந்து ஒரு எக்ஸ் ஆர்மி அப்படின்றதே நம்ப முடியல. அவர் இந்த மாதிரி வேலையை செஞ்சுருக்காரா அப்படின்றத அதுவும் கண்டிப்பாக நம்பவே முடியல. அவங்க ஒய்ஃப் மகாலட்சுமி அப்படின்றவங்க 2 பேரும் வந்துட்டு 10 வருஷத்துக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு கப்புள்ஸு. இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஹஸ்பண்டும் 2 பேரும் நல்லா தான் இருந்திருக்காங்க. பட் திடீர்னு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒய்ஃப் மேலே சந்தேகம். அந்த சந்தேகத்தோட விளைப்பாடு என்னாச்சுன்றது தான் இந்த கொலை இப்படியாச்சு. இது தெரியாமலாம் செய்யலைங்க. ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி சூப்பராக மர்டர் பண்ணியிருக்காங்க. தான் 2 குழந்தைங்களையும் அவங்க பாட்டி வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டு இவங்களை வந்துட்டு அடித்து கொன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வேக வச்சு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு அதை காய வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை எப்படி டிஸ்போஸ் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருங்க. இவர் எப்படி மாட்டினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமியோட அம்மா வந்துட்டு கேட்டிருக்காங்க, எங்கே என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியாது உங்கள் புள்ள, அப்போவே கிளம்பிட்டாங்க, எங்கள் 2 பேத்துக்கு சண்டை வந்துச்சு, வெளியில் போனோம், இன்னும் திரும்பி வரலன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சரி வாங்க போய் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவர் தான் எல்லாம் பண்ணியிருக்காரு. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜில் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும்தான் இருக்குது, வெளியில் போனது இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிச்சப்போ தான் எல்லா உண்மையும் வெளியில் வந்திருக்குங்க. இவர் இந்த கொலையை மறைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு. அப்படின்னா சந்தேகமே இல்லாமல் ஒரு நாயை வந்துட்டு கொலை பண்ணியிருக்காரு. ஏன்னா இறந்து போன பாடி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிஸ்போஸ் பண்ண முடியும், ஒரேடியாக பண்ண முடியாது. ஸோ அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்போஸ் பண்ணுறப்போ அந்த வாடை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாயை கொண்டு வந்து அவரே கொன்று அந்த நாய் செத்த ஸ்மெல்லு மாதிரி ஒரு மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காரு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டதுக்கு போலீஸ்காரங்க, இல்லை ஹஸ்பண்ட் மேலே தான் எங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துக்காரங்களும் சொன்னனால ஹஸ்பண்டை ஒரு பிடிச்சனே தான் போலீஸ்காரங்க இது பண்ணனே தான் இவ்வளோ விஷயமும் வெளியில் வந்திருக்கு. எதுக்கு இவ்வளோ வன்மம் அப்படின்றதே புரியல. இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு, எதுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் உலகம் போயிட்டுருக்குன்னே புரியலங்க. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம், இல்லாட்டி விட்டுறலாம், இல்லாட்டி கேட்கலாம். எதுக்கு இந்த அளவுக்கு பண்ணணும், வன்கொடுமை பண்ணி தான் ஒருத்தவங்களுக்கு கொலை பண்ணி இதெல்லாம் பார்த்தாலே அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. நமக்கெல்லாம் அப்படியே ஒரு பார்த்தாலே ஒரு என்னடா இப்படி ஒரு மனசாட்சி இல்லாத மனுஷனா, அவர் கொலை பண்ணி கட் பண்ணி அந்த பாடியை இது பண்ணுறப்போ மனசு உறுத்தாதா, எப்படி நினச்சி அதெல்லாம் பண்ணாங்கன்னே ஒன்றும் புரியல. அப்போ அவர் எந்த அளவுக்கு சைக்கோத்தனமாக எக்ஸ்ட்ரீம் லெவலில் உள்ளே போயிருப்பார். இதெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே முடியலங்க. என்னடா இது, நம்ம நாடு எதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இருக்குது. இருந்தாலும் என்னை பொறுத்தளவுக்கு இந்த அளவுக்கு வன்மத்தை காட்டியிருக்கக்கூடாது அப்படின்றது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவர் கூகுளில் போய் நிறைய சர்ச் பண்ணியிருக்காரு, எப்படி கொலை பண்ணுறது, கொலை பண்ணி அதை எப்படி பாடியை பர்ஃபெக்டாக ஒரு எலும்பு துண்டு கூட கிடைக்காத அளவுக்கு டிஸ்போஸ் பண்ண முடியும், அந்த அளவுக்கெல்லாம் இவர் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் சர்ச் பண்ணியிருக்காரு. சர்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே கரெக்டாக பண்ணிவிட்டு அதை நல்லா அவங்க பாடியை காய வச்சு குக்கரில் வேக வச்சு காய வச்சு அதை வந்து பொடியாக்கி நல்லா பொடிச்சு அரைச்சி கொண்டு போய் பக்கத்தில் இருக்க ஏரியில் கொண்டு போய் தூவியிருக்காங்க. அதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜில் இவர் என்னடா எப்போ பார்த்தாலும் பேகை தூக்கிட்டு வரான் இதை வச்சு தான் டவுட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி இவர் போலீஸ்லேயும் மாட்டியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.